என்னடா இது கத்திரி வெயில் மாதிரி மண்டைய பொளக்குது. எப்பா முடியல. டேய் சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும்டா. ஆமாண்டா, ரொம்ப வெறுக்குது. பயங்கரமாக வெயில் அடிக்குதுடா. இஷாக்கே ஃபேனை போடுறா. என்னடா ஃபேன் ஓடுதா இல்லையா? எப்பா முடியலடா. எப்பா ஃபேன் கூட நம்மள சோதிக்கும். வேத்து உருவுது. என்னடா பண்ணுறது? ஐடியா. அப்படி என்ன ஐடியா? டன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 5 mm ஃபோம் போர்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் கரெக்டாக இந்த சென்டிமீட்டர் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணக்கப்புறம் இந்த ஃபோம் போர்டை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்த ஃபோம் போர்டு எடுத்து பெல்டியர் மாடல் சைஸ் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஃபோம் போர்டை இந்த சென்டிமீட்டர் பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹீட் சிங்கை எடுத்து நீங்கள் க்ளூ கன்னால் க்ளூ பண்ணி அதில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபார்ட்டி mm 12 volt CPU ஃபேன் எடுத்து ஹீட் சிங்க் மேலே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹீட் சிங்க் CPU ஃபேன் பார்த்தீங்கன்னா பெல்டியர் மாடலோட கூல் சைடில் தான் செட் பண்ணணும். நம்ம பெல்டியர் மாடலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர் ப்ளாக்கர் எடுத்து தெர்மல் பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் கூலர் பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிற சைடு தான் நீங்கள் வைக்கணும். கூல் ஆகிற சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் சிங்க் வச்சாச்சு. வாட்டர் ப்ளாக்கர் நல்லா ஸ்ட்ராங்காக செட் பண்ணிக்கோங்க. 2 பைப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் எம்சீல் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா வாட்டர் லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு CPU ஃபேன் வைக்கிற மாதிரி இந்த சென்டிமீட்டர் பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம CPU ஃபேன் செட் பண்ணிடலாம். CPU ஃபேன் செட் பண்ணியாச்சு. நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. 2 சைடில் செட் பண்ணுறதுக்காக இந்த சென்டிமீட்டர் பார்த்து கரெக்டாக அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண ஃபோம் போர்டில் கரெக்டாக ஒட்டிடுங்க இந்த 2 சைடும். பெல்டியர் மாடலில் ஃபோம் போர்டு ஒட்டியாச்சு. நம்ம கனெக்ஷன் பார்த்திங்கன்னா சின்ன CPU ஃபேனும் பெல்டியர் மாடலும் பேரல் கனெக்ஷன் தரப்போகிறோம். ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் கனெக்ஷன் தரப்போகிறோம். நம்ம இந்த பெரிய 2 CPU ஃபேனும் பேரல் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 1 ஆக்கியாச்சு. இந்த எல்இடியும் பெரிய CPU ஃபேனை கனெக்ட் பண்ணிக்கணும். பெரிய CPU ஃபேன் ப்ளஸ் மைனஸ் பேரல் கனெக்ஷன் தான். இதுக்கு தனி அடாப்டர். சின்ன CPU ஃபேன் பெல்டியர் மாடல் ப்ளஸ் மைனஸ் பேரல் கனெக்ஷன். இது தனி அடாப்டர். நம்ம அது வழியாக தான் வெளில கனெக்ஷன் தரப்போகிறோம். நம்ம அடாப்டரோட கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அவுட்லுக் செஞ்சு முடிச்சாச்சு. 3 mm ஃபோம் போல் தான் செஞ்சோம்.
ஏன்னா அதுதான் நம்மளால் பெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பேப்பரில் சின்ன சின்ன ரோல் மாதிரி செஞ்சு இங்கே 3 அந்த சைடு 3 ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்னதாக இந்த மாதிரி ஃபோம் பால் கட் பண்ணிட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிக்கு இந்த சைடு ஒரு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 3 இது செய்ய போகிறோம். ஸ்டிக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி செஞ்சால் நம்மளால் இதை பெண்ட் பண்ண முடியும். கீழே நவுத்து வச்சுக்கலாம், மேலே நவுத்து வச்சுக்கலாம். இன்சைட் பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு காற்று வரும். முன்னாடி எது கட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, காற்று உங்களுக்கு வெளிலேருந்து இழுத்து முன்னாடி உங்களுக்கு கூலிங்காக வரும். அவ்வளோதான், நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வாட்டருக்குள்ளே செட் பண்ண பைப்பை நம்ம வாட்டர் பம்பிங் மோட்டரில் கனெக்ஷன் கொடுத்துரும். அவ்வளோதான். ஃபஸ்ட் நம்ம வாட்டர் பம்பிங் மோட்டர் ஆன் பண்ணிக்கலாம். எதுக்கு வாட்டர் பம்பிங் மோட்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே வாட்டர் கூலருக்கு நம்ம வாட்டர் சப்ளை தரணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பெல்டியர் மாடல் ஒரு சைடு சூடாகவும் ஒரு சைடு கூலிங்காகும். அந்த சூடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த அதுக்கு தான் நம்ம வாட்டர் கூலர் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பெல்டியர் மாடல் சின்ன சிப்பி ஃபேன் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பெரிய சிப்பி ஃபேன் ஆன் பண்ணிக்கலாம். காற்று சும்மா வேகமாக வருது, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. கூலிங் கொஞ்சம் உங்களுக்கு மீடியமாக இருக்குது. குலு குலு வெண்பனி போல சல சல சலடைய. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் சொல்லணுமா பார்க்காம பொதுநலமாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபரும் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். மேலும் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லாத்துக்கும் பாய்.